வணக்கம். மே மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அஷ்டமி திதி. மே மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை நவமி திதி இருக்குது. காலையில் வரைக்கும் பகல்ல இருந்து தசமி திதி. அது பஞ்சாங்கத்தை பொறுத்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் மாறுபடும். ஆக மொத்தம் ஞாயிறு திங்கள் 2 நாளுமே நல்ல நேரம் இல்லை, அவ்வளோதான். ஆனால் சில பல ராசிகளுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். அப்போது சுபஹோரையில் நீங்கள் நல்ல காரியங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்கள் ராசிக்கு இந்த 2 நாளில் நல்லது நடக்கிற யோகம் இருந்தால் அது இருக்கா இல்லையா, அதை தான் ராசி பலனில் சொல்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையும் நல்ல நேரம் இல்லை, திங்கக்கிழமையும் நல்ல நேரம் இல்லைங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திங்கக்கிழமை திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர், சுந்தரர், இந்த 4 பேரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் திருநாவுக்கரசர் பற்றி படிக்கணும் திங்கக்கிழமை, அதை சொல்கிறோம் தனியாக. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். 2 நாளும் நல்ல நேரம் இல்லை. ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் திதி சரியில்லை, யோகம் சரியில்லை, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், கர்வம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம். ஆனால் தெரியாது, உங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியும். அதுதான் பிரச்சனை. அனுகூலமான எண் 2 தெற்கு சிவப்பு ஞாயிறு, 3 மேற்கு வெள்ளை திங்கள். பரிகாரம் முக்கியம். சூரியன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார், அதுவும் உதவியாக இல்லை. நேயர்களை, 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டணும். 2 நாளும் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்தணும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படிக்கணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது. 2 நாளும் நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அதிதியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி சொல்லுங்க. அவ்வளோ. ரிஷபராசிக்கார நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. சூரியன் 12ஆம் இடத்துல இருந்தால் கூட சந்திரன் உதவி செய்கிறார், ஜெயிக்கிறீங்க. அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. திங்கக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், கர்வம், தேவையற்ற ஆணவம், திமிர் எல்லாம் பேச்சில் வெளிப்படுது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க, நிதானமாக இருந்துக்குங்க, ஜாகிரதையாக இருங்க. பிரார்த்தனை முக்கியம். ரோகிணியில் பிறந்தவங்க திங்கக்கிழமை நிலாவுக்கும், கிருத்திகையில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கும் தீபம் காட்டணும். ஏன்? கிருத்திகைக்கு தலைவர் சூரியன், ரோகிணிக்கு தலைவர் சந்திரன். மொத்தத்தில் ரிஷபராசிக்கார நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை சூப்பர், திங்கக்கிழமை சரியில்லை, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள் ஞாயிறு, 2 1 தெற்கு வெள்ளை திங்கள். ரிஷபராசிக்கார நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. ஓம் காயத்ரியே போற்றி, காசியபரே போற்றி, கதிரே போற்றி, இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கோங்க. ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க, சகப்பு துணி கொடுங்க, காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் படிங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும், உயர்வு இன்னும் உண்டு. திங்கக்கிழமை சூரியனுக்கு நிலாவுக்கு தீபம் காட்டணும். ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அதிதியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. அபிராமி அந்தாதி படியுங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க, நல்லது. அபிராமி அந்தாதி கோயிலில் இருந்து 10 பாட்டாவது படிக்கணும். பண்ணிங்கன்னா தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சு, புத்தி தெளிவாயிடுச்சு, மனசு சுத்தமாயிடுச்சு, கலகிறீங்க. நல்ல நாளாக இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு ஞாயிறு, 2 1 தெற்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் திங்கள். 2 நாளுமே உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயித்தே தீரும், வெற்றி. நேயர்களை, 2 நாளுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்கிறதுனால திருஷ்டி பொறாமல் இருக்குது. அதுக்கு என்ன செய்கிறது? விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஓம் ரோகிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, உஷா தேவியே போற்றி, சாயா தேவியே போற்றி, இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே அப்பப்போ சொல்லிக்குங்க.
ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, சமஸ்கிருதத்தில் இருக்கும், பரவாயில்ல, படித்து பாருங்க. அபிராமேந்தாதி பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்க உரை புத்தகம் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். குலதெய்வத்தை நினைத்து ஏழைகளுக்கு பசியாத்த மறந்து விடாதீர்கள். நேயர்களை 2 நாளுமே சேர்த்து சொல்லியிருக்கோம். மே 10ஆம் தேதி 11ஆம் தேதி 2 நாளும் சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. கடகராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம், கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். ஆமாம், பிரார்த்தனை முக்கியம். அனுகூலமான எண் திசை நேரம் 2 நாளுமே கிடையாது. பண விஷயத்தில் முக்கிய முடிவு எடுத்துடாதீங்க. மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும், ஜாக்கிரதை. நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமா, ராசிக்கா சார் புனர்பூச நாளுக்கு இன்றைக்கி, பூசத்துக்கு இன்றைக்கி, ஆயில்யத்துக்கு இன்றைக்கெல்லாம் சொல்ல முடியாதா? எங்கள் கணிப்பில் 3 நட்சத்திரத்துக்கும் ஞாயிறு சந்திராஷ்டமம், திங்கள் சந்திராஷ்டமம், செவ்வாய்க்கிழமை மத்தியானம் வரைக்கும் சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. நேயர்களே 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டணும். 2 நாளும் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படிக்கணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது. 2 நாளும் நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அதிதியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி சொல்லுங்க. அவ்வளோ. சிம்மராசிக்கார நேயர்களை ஞாயிறு திங்கள் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் தைரியம் சுறுசுறுப்பு ஜெயிக்கும். நல்ல நாள். சூரியன் உங்கள் ராசிக்கு தலைவர். ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டணும், முக்கியம். திங்கக்கிழமையும் சூப்பர், வெற்றி, நிம்மதி. ஆமாம், அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை. ஞாயிறு 2, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை, நீலம், திங்கள். சூப்பர் 2 நாளும். நேயர்களே 2 நாளுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்கிறதுனால திருஷ்டி பொறாமல் இருக்குது. அதுக்கு என்ன செய்கிறது? விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, உஷா தேவியே போற்றி, சாயா தேவியே போற்றி. இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே அப்பப்போ சொல்லிக்குங்க. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, சமஸ்கிருதத்தில் இருக்கும், பரவாயில்ல, படித்து பாருங்கள். அபிராமேந்தாதி பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்க உரை புத்தகம் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். குலதெய்வத்தை நினைத்து ஏழைகளுக்கு பசியாத்த மறந்து விடாதீர்கள். நேயர்களை 2 நாளுமே சேர்த்து சொல்லியிருக்கோம். மே 10ஆம் தேதி 11ஆம் தேதி 2 நாளும் சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. கன்னிராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, நிம்மதி, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், ஜெயிக்கும். நல்லா இருக்கு, கலக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை, சிவப்பு. திங்கட்கிழமை 2, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை, மஞ்சள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமையும், உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமையும் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க, உறுதி. நேயர்களே 2 நாளுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்கிறதுனால திருஷ்டி பொறாமல் இருக்கு. அதுக்கு என்ன செய்கிறது? விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, உஷா தேவியே போற்றி, சாயா தேவியே போற்றி. இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே அப்பப்போ சொல்லிக்குங்க. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, சமஸ்கிருதத்தில் இருக்கும், பரவாயில்ல, படித்து பாருங்கள். அபிராமேந்தாதி பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்க உரை புத்தகம் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். குலதெய்வத்தை நினைத்து ஏழைகளுக்கு பசியாத்த மறந்து விடாதீர்கள். நேயர்களை 2 நாளுமே சேர்த்து சொல்லியிருக்கோம். மே 10ஆம் தேதி 11ஆம் தேதி 2 நாளும் சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. துளாராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே நிம்மதி இல்லை, வீண் செலவு, கவலை, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் இருக்கு. வழிபாடு முக்கியம், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை, ஞாயிறு 7, தெற்கு, பச்சை, திங்கள். நேயர்களே 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டணும். 2 நாளும் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படிக்கணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது. 2 நாளும் நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும்.
சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அதிதியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி சொல்லுங்க. அவ்வளோ. விருச்சிக ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், அவசரம் அதிகம், ஜாக்கிரதை. பொதுவாக உங்களோட பிறவி பலவீனம் பதட்டம், தடுமாற்றம். அதனால் வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை, ஞாயிறு 2 வடக்கு பச்சை, திங்கள். நேயர்களை 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டணும். 2 நாளும் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்தணும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படிக்கணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது. 2 நாளும் நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அதிதியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி சொல்லுங்க. அவ்வளோ. தனுசு ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். 2 நாளுமே முன்னேற்றம், உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். வழக்கமான வெற்றி அதிகமாகுது, சந்தோஷம் அதிகமாகுது, அதிர்ஷ்டம் அதிகமாகுது, பிரமாதம். உத்திராடத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டிடணும். உத்திராடத்தினுடைய தலைவர் சூரியன். மொத்தத்தில் சூப்பர் வெற்றி, நிம்மதி. அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, ஞாயிறு 2 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை சிவப்பு, திங்கள். நேயர்களை 2 நாளுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்கிறதுனால திருஷ்டி பொறாமல் இருக்கு. அதுக்கு என்ன செய்கிறது? விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, உஷா தேவியே போற்றி, சாயா தேவியே போற்றி. இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே அப்பப்போ சொல்லிக்குங்க. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, சமஸ்கிருதத்தில் இருக்கும், பரவாயில்ல, படித்து பாருங்கள். அபிராமேந்தாதி பரத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்க உரை புத்தகம் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். குலதெய்வத்தை நினைத்து ஏழைகளுக்கு பசியாத்த மறந்து விடாதீர்கள். நேயர்களை 2 நாளுமே சேர்த்து சொல்லியிருக்கோம். மே 10ஆம் தேதி 11ஆம் தேதி 2 நாளும் சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. மகர ராசிக்கார நேயர்களை ஞாயிறு திங்கள் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, உயர்வு. உங்கள் பிறவி பலம், விடாமுயற்சி, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை, ஞாயிறு 2 1 கிழக்கு மேற்கு, வெள்ளை நீலம், திங்கள். நேயர்களை 2 நாளுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்கிறதுனால திருஷ்டி பொறாமல் இருக்கு. அதுக்கு என்ன செய்கிறது? விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, உஷா தேவியே போற்றி, சாயா தேவியே போற்றி. இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே அப்பப்போ சொல்லிக்குங்க. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, சமஸ்கிருதத்தில் இருக்கும், பரவாயில்ல, படித்து பாருங்கள். அபிராமேந்தாதி பரத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்க உரை புத்தகம் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். குலதெய்வத்தை நினைத்து ஏழைகளுக்கு பசியாத்த மறந்து விடாதீர்கள். நேயர்களை 2 நாளுமே சேர்த்து சொல்லியிருக்கோம். மே 10ஆம் தேதி 11ஆம் தேதி 2 நாளும் சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. கும்பராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம், ஜாகிரதையாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வழக்கு வரும். உயர்வு இல்லை, எனவே பொறுமை. அதிர்ஷ்டம் இல்லை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை, ஞாயிறு 1 வடக்கு பச்சை, திங்கள். நேயர்களை 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டணும். 2 நாளும் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்தணும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படிக்கணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது. 2 நாளும் நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அதிதியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி சொல்லுங்க. அவ்வளோ. மீனராசிக்கார நேயர்களை சிறப்பான நாள், பிரமாதமான முன்னேற்றம், ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர் உண்டு, நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும், நிம்மதி உண்டு. உங்களோட பிறகு பலமான தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். நல்லா இருக்கு, பெருந்தன்மை ஜெயிக்கும், எதிரிகளுக்கும் உதவுகிற குணம் ஜெயிக்கும். ஏன்னா இன்னைக்கு எதிரிகள் உதவி செய்கிறாங்க, நல்லது. அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை, ஞாயிறு 2 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், திங்கள். நேயர்களை 2 நாளுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்கிறதுனால திருஷ்டி பொறாமல் இருக்கு.
அதுக்கு என்ன செய்கிறது? விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, உஷா தேவியே போற்றி, சாயா தேவியே போற்றி. இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே அப்பப்போ சொல்லிக்குங்க. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, சமஸ்கிருதத்தில் இருக்கும், பரவாயில்ல, படித்து பாருங்கள். அபிராமேந்தாதி பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்க உரை புத்தகம் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். குலதெய்வத்தை நினைத்து ஏழைகளுக்கு பசியாத்த மறந்து விடாதீர்கள். நேயர்களை 2 நாளுமே சேர்த்து சொல்லியிருக்கோம். மே 10ஆம் தேதி 11ஆம் தேதி 2 நாளும் சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.